நான் சொல்ல போகிற இந்த விஷயத்தை நீங்கள் எல்லோரும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரு லைக்கை போட்டுட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸு. எனக்கு வந்து ஒரு சின்ன இது மனசில் தோணிகிட்டே இருக்கும். இது வந்து எல்லார்ட்டையும் சொல்லணும், யாருக்காலையும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சில பேர் நான் இதை ஃபாலோ பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உங்கள்கிட்ட சொல்கிறேன். நாங்கள் வந்து குஜராத்தில் இருக்கும்போது எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து எனக்கு நிறையா வரும். அந்த சொசைட்டியில் இருக்கிற எல்லாத்துக்கும் வந்து குறைச்சலாக வரும், கம்மியாக வரும். என்னடா இது, எல்லோரும் நம்ம எல்லார்கிட்டையும் இருக்கிற ஜாமான் தான் நம்மக்கிட்டையும் இருக்குது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி வருது அப்படின்னு யோசிச்சுட்டு பக்கத்து வீட்டில் இருந்த ஒரு குஜராத்திக்காரங்கிட்ட கேட்டேன், நீங்கள் எப்படி ஏன் உங்களுக்கும் எங்களுக்கும் திங்ஸ் எல்லாம் சேமாக தான் இருக்குது, உங்களுக்கு மட்டும் எப்படி கம்மியாக வருது அப்படின்னு கேட்டேன். அவங்க சொன்னதை கேட்டு நான் உண்மையிலே ரொம்ப ஷாக் ஆகிட்டேன். என்னென்னா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, படுக்க போகும்போது ஃப்ரிட்ஜை ஒரு 10 மணிக்கே தான் அங்கே எல்லாம் நார்மலாக படுக்க போகிறாங்க. சரி, இந்த வின்டரில் மட்டும் சீக்கிரம் போவாங்க. எப்போ படுத்தாலும் போகிறப்போ அந்த ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. இத்தனைக்கும் அவங்க மேலே ஆடையெல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க. ஆனால் ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணி வச்சுட்டு படுத்துருவாங்க. காலையில் எழும்பினோடனே முதல்ல வந்து அந்த ஃப்ரிட்ஜை ஆன் பண்ணிடுவாங்க. அதை ஆன் பண்ண உடனே இப்படி டெய்லி ரெகுலராக பண்ணுறாங்க ஃப்ரெண்ட்ஸ். அது என்னடான்னா, கரண்ட்டு பில்லு அவங்களுக்கு கம்மியாக வருது, நமக்கு நிறையா வருது. அதுக்கப்புறம் நான் அவங்கள பார்த்து நானுமே கற்றுக்கிட்டேன். நானும் நிறைய டெய்லி ஆடையெல்லாம், அங்கே வந்து பால் நல்லா கிடைக்கும் நாங்கள் இருந்த ஊரில். ஸோ நானும் டெய்லி ஆடையெல்லாம் எடுத்து சேர்த்து வச்சு வைப்பேன். அது கெட்டே போகாது. நீங்கள் எல்லாம் யாராயும் நினைக்கலாம் அது கெட்டு போயிடும், டெம்பரேச்சர் இதான், ஒன்றும் ஆகாது, நல்லா தான் இருக்கும், பார்த்துக்கிடுங்க. இல்லை என்ன, காலையில் எழும்பின உடனே ஃப்ரிட்ஜ் ஆன் பண்ணிடணும். இது என்ன ஆகுதுன்னா, ஒரு பர்டிகுலர் டெரிஃப்க்கு மேலே நம்ம யூஸ் பண்ணும்போது வந்து டக்குன்னு கரண்ட் பில்லு கூடிரும். நம்ம அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ரொம்ப ஒரு சூப்பர் ஐடியா. இது நான் குஜராத்திஸ்டேருந்து கற்றுக்கிட்டேன். ஆனால் நான் இப்போ தமிழ்நாட்டில் அதை யூஸ் பண்ணுறது இல்லை. ஆனால் அங்கே இருக்கு மட்டுமே நான் நல்லா யூஸ் பண்ணேன். எனக்கும் அவங்கள மாதிரி நல்ல கரண்ட் பில் வர ஆரம்பிச்சு. நீங்களும் இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக கெட்டு எல்லாம் போகாது. இதுக்கு அது கேரண்டியாக சொல்லலாம். ட்ரை பண்ணுங்கள், சிக்கனமாக இருங்க, பணத்தை சேவ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சில மருந்துகள்லாம் வந்து பர்டிகுலர் டெம்பரேச்சரில் கட்டாயம் அதை ஸ்டோர் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த முறையை நீங்கள் ஃபாலோ பண்ணாதீங்க ப்ளீஸ்.